தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். இஸ்லாத்துடைய மரபுப்படி இந்த தெய்வமும் இந்த இறைவனும் நின்று கொள்வான், நின்று அடிப்பான், டைம் குடித்து பிடிப்பான். திருந்துவானா, மன்னிப்பு கேட்பானா, தன்னை மாத்திக்குவானா, அல்லாஹ் விட்டுக்கிட்டே இருப்பான். கடைசி சனஸ்ததிருஜும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்திலே சன்னஞ்சன்னமாக அவர்களை பிடித்து இழுப்போம். பிடிச்சு இழுப்பா ரப்பு, ரொம்ப டைம் எடுப்பான். அல்லாஹ் எதையுமே அவசரப்பட மாட்டான். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். இஸ்லாத்துடைய மரபுப்படி இந்த தெய்வமும் இந்த இறைவனும் நின்று கொள்வான், நின்று அடிப்பான், டைம் குடித்து பிடிப்பான். அதே மீனை தூண்டில புழுவை வச்சு மீன் பிடிக்கிறோம், அப்படி விட்டுக்கிட்டே இருப்பான். புழு கிடைச்சிருக்குன்னு மீன் வந்து வாயை கொண்டு நமக்கு வைக்கும். வச்ச உடனே பிடிக்க மாட்டான் மீன்காரன். இன்னும் கடி, இன்னும் கடி, இன்னும் கடி. அந்த மீன் தூண்டில் கட்டையை கடிச்சு இழுக்கிற வரைக்கும் நல்லா கடிச்சு வாயி கொக்கிக்கு மேல வருமே, அப்ப இழுப்பான். அந்த மீனுக்காரன் இழுக்கிற மாதிரி அனுபவி, இன்னும் அனுபவி, இன்னும் சரி, இன்னும் சரி, நல்ல சேர்த்தோடைய ஜோதியா வந்து நிப்பிய அப்ப அழிப்பான்ல, அப்ப கொடுப்பான்ல கஷ்டத்தை. ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரன் ரோட்ல வந்து ஒண்ணு மேல விடுவாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய் இல்ல, நான் சொன்னா பொய்யா போயிடும். நான் உன்னை சவால் விடுவேன், முடியாம போயிடும். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வான், சொன்னா நடத்தி காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது, மக்காவில் காபாவுல போய் தொழுகிறாங்க. காஃபிர்களுடைய கூட்டம் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல ஒட்டகத்தினுடைய மலக்குடல் இருக்க, சாணி குடல் இவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஆட்டு குடல் பார்த்திருக்கீங்க, ஆட்டு கடையில அதே கஷ்டப்பட்டு தூக்குவார். மாட்டு குடல் அது அதை விட பெருசா இருக்கும். அந்த கழிவுகளோட சேர்த்து தூக்கும்போது மாட்டு குடலையே தூக்க முடியலன்னா ஒட்டகம் எவ்வளவு பெருசு இருக்கு, அதுக்கு எவ்வளவு பெரிய இறப்பையு, எவ்வளவு கழிவு இருக்கும், அது 4 பேர் சேர்த்து தூக்கணும். அவ்வளவு வெயிட், அவ்வளவு நாட்டனாரும் 5-6 பேர் சேர்த்து தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சஜதாவில் இருக்கும்போது கொண்டு கழுத்துல தொம்முன்னு போட்டாங்க. போட்டா ரசூலுல்லாஹ்வால எந்திரிக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய மகளுக்கு செய்தி கிடைக்குது, இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. பெரிய உபதேசம் பண்ண வந்தாருல, சீர்திருத்தம் பண்ண வந்தாருல, இந்த குடலை தள்ளி விட்டு எந்திக்க முடியுதா பாரு, அப்படி எல்லாம் பேசி சிரிக்கிறாங்க. செய்தி கேள்விப்பட்டு ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு வேகமா வந்து கஷ்டப்பட்டு அந்த குடலை கழுத்துல இருந்து தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மன வேதனையில் நிற்கும் போது அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ அமர பித்தக்வா அரஐத இன் கதப வல்லா அலம் யஅலம் பி அன்னல்லாஹ் யரா. தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியான தடுக்கிறானே, பாத்தீங்களா அவரை ஏன் தடுக்கிறான்? அவ அமர பித்தக்வா, அவர் என்னடா செஞ்சாரு, இறையச்சத்தான சொன்னாரு, அதுக்கு தடுப்பியா? இன்கான அலல் ஹுதா, நேர்வழிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, அதுக்கு தடுப்பியா? அலம் யாரம் பி அன்னல்லாஹ் யரா, இந்த வேலையை செய்யறவ அவருக்கு தெரியாதா? இவன் செய்யற இந்த வேலையை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு தெரியாதா? கல்லா லஹில்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா ஃபல்யது நாதியா சனதுல் ஜபானியா. டேய் நிப்பாட்டு, அல்லாஹ் சொல்றான், நிறுத்திக்க, இந்த வேலையை நீ நிறுத்திக்க. நிறுத்தல உன் குடும்பிய பிடிச்சு இழுப்பேன், உன்னுடைய முன்னேற்றி ரோபம் என் கையில, நீ கூப்பிடுற உன் கூட்டத்தை கூட்டிக்க. சனதுல் ஜபானியா, நான் என் கூட்டத்தை கூப்பிடுவேன். கடுமையா எச்சரிச்சு அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சுட்டான். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, குடுமையை பிடிப்பான் குடுமையை பிடிப்பான்னா எல்லாம் கேள்வி பண்ண ஆரம்பிச்சான். என்னப்பா பெருசா என்னமோ அல்லாஹ் குடுமையை பிடிப்பானே, ஒன்னத்தையும் பிடிக்க காணவன், நல்லா தானே இருக்க, பார்த்தல நேரத்தை விட இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தல, கொழு உடம்பு போட்டுருக்கு பார்த்தல, கிண்டலுக்கு மேல கிண்டலு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 13 கடந்து 14 கடந்து 15வது ஆண்டு நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு சென்று அங்கே ஒரு ஆட்சி தலைவராக அரபு தேசத்துடைய ஜனாதிபதியாக வீற்றிருக்கிறார்கள். பத்ர் யுத்தம்
மக்காவில் இருக்கிற இந்த காபிர்கள் எல்லாம் மதீனாவில் இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதரை அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டிக் கொண்டு பத்ர் என்ற இடத்திலே வந்து நின்று நபிகள் நாயகத்திற்கும் இந்த காபிர்களுக்கு இடையிலே சண்டை நடக்கிறது, போர் நடக்கிறது. அந்த போர்ல 14 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி மக்காவில் அல்லாஹ் சொன்னானே, அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை வருஷம் 13 வருஷத்துக்கு பிறகு இப்ப நிறைவேற்றான் அல்லாஹ் பத்ரில. யாரெல்லாம் இன்றைக்கு கைவட்டி சிரித்தார்களோ, யாரெல்லாம் இன்றைக்கு நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் இன்றைக்கு நபிகள் நாயகத்தின் கழுத்திலே மலக்குடலை போட்டு ரசித்து வயிறு உழுங்க சிரித்தார்களோ, அந்த அத்தனை காபிர்களுடைய தலைவர்களும் பத்ர் களத்திலே கொல்லப்பட்டு எல்லாம் சமாதி ஏற்றப்படுவது. இத்தனை வருஷம் அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளவு